பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஏசாயா 52:12. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு நாமளும் நம்முடைய பிள்ளைகளை அப்படி தான் பாதுகாத்துட்ருக்கோம். அவங்க ஏதாவது ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்குறாங்களா, இல்லை சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறாங்களா, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க தனியாக போகும்பொழுது அவங்க கரெக்டாக போகிறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம பின்னாடி இருந்து கவனிச்சுட்டே இருப்போம். அதே போல் அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம குழந்தைங்கள நடக்க வச்சு அதை பின்னாடி இருந்து ரசித்து பார்ப்போம். நம்ம அப்படி செய்கிறோம் இல்லையா? உலகத்தின் தாய் தகப்பன் அதே போல் தான் நம் தேவாதி தேவன் என்ன பண்ணுறாராம், சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும் பொழுது ஒரு கஷ்டமான பாதையில் போகிறோமா, எந்த பாதையில் போனாலும் நமக்கு பின்னாடி இருந்து அதை நம்ம எப்படி மேற்கொள்கிறோன்னு அவர் பார்த்துட்டே இருப்பாருங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு தடங்கள் வருதோ, நம்ம அந்த இடத்துல ஒரு விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதோ, அந்த நேரத்தில் கரெக்டாக நம்மை தாங்கி பிடிக்க அவர் நம்ம கை தூதர்களை நியமிச்சிருப்பாராம். அதனால் நம்ம தனியாக நடக்கிறோம், நான் தனியாக முயற்சி செய்கிறேன், தனியாக நான் நின்று போராடுறேன்னு இனிமேல் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களுக்கு பின்னாய் உங்களை காக்கிறவர் தேவன் இருக்கிறார். அதை நம் மனதில் எப்போவுமே வச்சுக்கலாம். நம்ம தனியானவர்கள் கிடையாது. நமக்கான சர்வவல்ல தேவன் நம்ம கூட இருக்காரு. விசுவசிப்போம். ஆமீன்.